தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களே வணக்கம். உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்தோம். பட்ஜெட்டு நல்லா இருக்குது. மற்ற எதிர்க்கட்சிங்க பேசுகிற மாதிரி, மற்ற கட்சிக்காரங்க பேசுகிற மாதிரிலாம் நம்ம பட்ஜெட்டை குறை சொல்ல முடியாது, குறை சொல்லவும் மாட்டோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் முன்னாள் படை வீரர் சமுதாய மக்கள். எங்களுக்கு தெரியும் ஒரு பட்ஜெட்டு எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ செலவாகுது, என்னென்ன விஷயத்த நினைவில் கொள்ளணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே. எல்லா துறைக்கும் நீங்கள் நிதி ஒதுக்கியிருக்கீங்க. எல்லா துறையுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் நலத்திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. அதை பாராட்டுறோம் நாங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்திய தேசத்துக்காக பாடுபட்ட முன்னாள் படை வீரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது நீங்கள் ஏன் மறந்தீங்க? எங்களுக்குன்னு ஒரு நலத்துறை இருக்கா இல்லையா? நலத்துறை இருக்கா? அது நலிவடைஞ்சிச்சா? எங்களுக்குன்னு ஒரு மினிஸ்டர் போட்டிங்க. எங்களுக்குன்னு தனியாக போடல. மனிதவள மேம்பாடு மற்றும் முன்னாள் படை வீரர் நல இதுன்னு போட்டிருக்கீங்க. அமைச்சர் சரத்குமார் ஐயா போட்டிருக்கீங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்கலையா? பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி சரத்குமார் ஐயா கிட்ட நீங்கள் கேட்கலையா? என்னென்ன முன்னாள் படை வீரர்கள்னு சொல்லிட்டு கோரிக்கை இருக்குன்னு கேட்டிருந்தா ஏதாச்சும் 1, 2வது நீங்கள் செஞ்சுருக்கலாமே. எல்லாமே நியாயமான கோரிக்கை தானே எங்களுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணல. ஒட்டுமொத்த தமிழக முன்னாள் படை வீரர்கள் சமுதாய மக்கள் எல்லாமே மன வேதனையில் இருக்காங்க. உங்கள் மேலே ரொம்ப நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாம் வீணாகிற மாதிரி இப்போது அந்த பட்ஜெட்டு அறிவிப்பு வந்திருக்கு. அதனால் தயவுசெய்து நம்ம நலத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்க. நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அதுக்கு 2, 3 கோரிக்கையாவது பண்ணுங்கள். எதுக்குமே ஜீவோ போட்டால் போதும். அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படுத்தாத வகையில் தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். எல்லாமே ஜீவோ போட்டால் மட்டும் போதும். அப்படியே நிதி தேவைப்படுதுன்னா எங்கள் ஃப்ளாக் டே ஃபண்டு இருக்குது பாருங்கள். பல்லாயிரம் கோடி அதில் பெண்டிங்கில் இருக்குது. பயன்பாட்டிலே இல்லாமல் பெண்டிங்கில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்திய தேசத்தை பாதுகாத்த எங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிடாதீங்க. நேர்மைக்கு கட்டுப்பட்ட எங்களை போராடவோ வச்சிடாதீங்க. எங்களுடைய உரிமை நாங்கள் கேட்குறோம், அவ்வளோதான். தயவுசெய்து எங்களுடைய சேவை மனப்பான்மையை மனசில் கொண்டு எங்களுக்கு நல்லது செய்யுங்க. நன்றி, வணக்கம்.